சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் நகைக்கடன் உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன தகவல்கள் வெளியாயிருக்கு என்பதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட தங்க நகைக்கடன் வழங்குனர்கள் கடன் வாங்குபவர்களுக்கு மாதாந்திர கடன் தள்ளுபடி விருப்பங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். தி எக்கனாமிக்ஸ் டைம் அறிக்கையின்படி இந்திய ரிசர்வ் வங்கி தங்க கடன் வழங்கும் தற்போதைய நடைமுறைகளில் உள்ள பல குறைபாடுகளை எடுத்துக்காட்டிய பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறைக்கு பதிலாக தங்க கடன்களை டேர்ம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பொதுவாக நடப்பு முறையில் தங்க கடன்கள் கடனாளிகள் கடன் காலத்தின் முடிவில் வட்டி உட்பட முழு தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும். சில கடனளிப்பவர்கள் கடனாளியின் வசதிக்காக பகுதியளவு திருப்பி செலுத்த அனுமதித்தனர். மொத்த தொகையும் கடனின் முதிர்வுக்கு முன்னே செட்டில் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் தங்க கடன்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன, மதிப்பிடப்படுகின்றன மற்றும் கண்காணிக்கப்படுகின்றன என்பதில் உள்ள சிக்கல்களை RBI சுட்டிக்காட்டியுள்ளது. ஏலங்களில் வெளிப்படைத்தன்மை, கடன் மதிப்பு விகிதங்களை கண்டுபிடிப்பது மற்றும் இடர் மதிப்பீடுகள் பற்றிய கவலைகளையும் கருத்தில் கொண்டு பகுதியளவு செலுத்துவதுடன் தங்க கடனை பெறுவதும் சிக்கலான ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதுவதாக கூறியது. கடன் அளிப்பவர்கள் தங்கத்தின் அடமானத்தை மட்டுமே நம்பாமல் கடன் வாங்குபவர்களின் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பிட வேண்டும் என்று கட்டுப்பாட்டாளர் வலியுறுத்தி உள்ளனர். வங்கிகள் மற்றும் NBFCகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 வரை நகைகளுக்கு எதிராக ரூபாய் 1 லட்சம் கோடி கடன்களை வழங்கியுள்ளன. இது ஆண்டுக்கு ஆண்டு 51% அதிகரித்துள்ளது. இந்த ஏற்றம் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம். கடன் வாங்குபவர்கள் ஏற்கனவே உள்ள கடன்களில் கூடுதல் டாப் அப்களை பெற அனுமதித்தது. மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் சிறிய தொகை கடன்கள் குறைந்த அளவில் கிடைப்பதால் அதிக கடன் வாங்குபவர்கள் தங்க கடன்களை நோக்கி தள்ளப்பட்டுள்ளனர். அதனால் தங்க நகை கடன்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் இந்த EMI திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விரைவில் அமல்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த புதிய முறை நடைமுறைக்கு வந்தால் நகை கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தங்க நகை கடன் வைத்திருக்கும் அனைவருக்கும் இனிமே EMI ஆப்ஷன் வரப்போறதா ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. தங்க ஆபரணங்கள் மற்றும் நகைகளுக்கு கடன் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதால் விரைவில் மக்கள் நலன் கருதி தங்க நகை கடனுக்கும் மாதாந்திர EMI ஆப்ஷனை கொண்டு வர போறதா ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. தங்க கடன் வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியதை அடுத்து வங்கிகளும் தங்க கடன் வழங்கும் நிறுவனங்களும் மாதாந்திர கடன் தள்ளுபடி திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளன. ஸோ கோல்ட் லோன்ல மந்த்லி EMI திட்டம் வந்து கொண்டு வர போறதா ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிபே போன்பே வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இனிமே யாரெல்லாம் UPI மூலம் பணம் செலுத்துறீங்களோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து வரப்போகுது. ஆகஸ்ட் மாதத்தில் UPI விதிகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு பிறகு NPCI பெரிய டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை இன்னும் எளிதாக்க உள்ளது. ஏனெனில் இப்போது பரிவர்த்தனை வரம்பு அதிகரிக்கப்படுகிறது. இது செப்டம்பர் 15, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 15, 2025 முதல் அமலுக்கு வரும் புதிய விதிகளின் கீழ் பயனர்கள் இப்போது சில கட்டணங்களுக்கு 24 மணி நேரத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை பரிவர்த்தனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய மாற்றங்கள் குறிப்பாக நபருக்கு வணிகருக்கு இடையேயான பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது P2M பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கிளியரா சொல்ல போனா நீங்க காப்பீடு பிரீமியம் செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா கடன் EMI செலுத்தினால் அல்லது சந்தையில் முதலீடு செய்தால் அதற்கான பரிவர்த்தனை வரம்பு உயர்ந்துள்ளது. இருப்பினும் நபருக்கு நபர் பரிவர்த்தனைகளுக்கான வரம்பு, அதாவது குடும்பத்தினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ பணம் அனுப்புவது முன்பு போலவே ஒரு நாளைக்கு ரூபாய் 1 லட்சமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இப்போ எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காப்பீடு பிரீமியம் மற்றும் மூலதன சந்தை முதலீட்டிற்கான வரம்பு வந்து ரூபாய் 2 லட்சமாக இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 5 லட்சமா அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடன் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 10 லட்சம் வரை பரிவர்த்தனை செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் டேல பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் டிரான்சாக்ஷன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அரசு மின்சந்தை மற்றும் வரி செலுத்துதல் குறித்து ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க.
அதன் வரம்பும் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பயணத்துறையில் இப்போது ஒரே நேரத்தில் ரூபாய் 5 லட்சம் வரை செலுத்தலாம். முன்பு இந்த வரம்பு 1 லட்சமாக இருந்தது. இதே மாதிரி அரசு மின்சந்தையில் வரி மற்றும் EMD செலுத்துதல்களும் இப்போது 5 லட்சம் வரை செலுத்தலாம். கிரெடிட் கார்டு, கடன் மற்றும் EMI வசூலுக்கான பரிவர்த்தனை வரம்பு ரூபாய் 5 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தினசரி வரம்பு ரூபாய் 10 லட்சமாக இருக்கும். கிரெடிட் கார்டு பில் செலுத்துதல்கள் இப்போது ஒரே நேரத்தில் 5 லட்சம் வரை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தினசரி வரம்பு ரூபாய் 6 லட்சமாகவே வைக்கப்பட்டுள்ளது. புதிய வரம்பால் பயனர்கள் மீண்டும் மீண்டும் பணம் செலுத்துதல்களை சிறிய பகுதிகளாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காப்பீடு கடன்கள், முதலீடுகள் அல்லது பெரிய பயண செலவுகளை இப்போது ஒரே பரிவர்த்தனையில் செய்யலாம். செப்டம்பர் 15 முதல் பணமில்லா கொடுப்பனவுகளுக்கான UPI புதிய விதிகள் NPCI UPI வரம்பை அதிகரித்துள்ளதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போது காப்பீடு கடன்கள், முதலீடுகள் மற்றும் பயணத்துறை போன்ற அதிக மதிப்புள்ள கொடுப்பனவுகளுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 10 லட்சம் வரை பரிவர்த்தனைகள் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி NPCI தலைமை நிர்வாக அதிகாரி ஆகாஷ் சின்ஹா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நடவடிக்கை அதிக மதிப்புள்ள கொடுப்பனவுகளை கையாளும் வணிகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இருவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.